நம்ம வாழ்க்கையில சில உறவுகள் நம்மள அழ வச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஹர்ட் ஆயிட்டே இருப்போம் நம்ம. என்னடா இவரு ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. நம்ம இவ்ளோ உதவி செய்றோம், இவ்ளோ நல்லா பார்த்துக்குறோம், அது பண்றோம், இது பண்றோம். ஆனா அந்த உறவு நம்மள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்மள எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதனால வருதுன்னு என்னைக்குனா யோசிச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லுவீங்க, "நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன்." அவங்க சில டைம் அன்பு வச்சிருக்காங்க. ஆனா என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எதிர்பார்க்குற மாரி வாழ்க்கை இல்ல. எனக்கு வலிக்குது. கண்ல தண்ணி தண்ணியா வருது அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரே விஷயம் தான் நான் நினைச்சுப்பேன். நம்ம ரொம்ப அந்த அன்ப இப்படி ஒட்டி வச்சுக்கிறோம் நம்ம. டிட்டாச்மென்ட். அந்த ஆன்மா வேற, நாம வேற. நம்ம எல்லாமே இப்படி சேர்த்து ரொம்ப இழுத்து வக்கிறப்போ, நம்ம என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு எல்லாமே வலிக்க செய்யுது. நம்ம ஒரு மேல டிபெண்டன்ட்டா இருக்கிறப்போ, ரொம்ப இப்படி அட்டாச்மென்ட்டா இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க எது செஞ்சாலும் நமக்கு மனசு வலிக்க ஆகும். நாம நினைச்சுக்கிறோம், நாம நினைக்கிற மாரியே அவங்க வாழணும். நாம நினைக்கிற மாரியே அவங்க பதில் சொல்லணும். நாம நினைக்கிற மாரி அவங்க நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறப்போ, அது நடக்காது. ஏன்னா, அவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு தான் செய்வாங்க. சில டைம் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்போ, நீங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க உங்களுக்கு ஹர்ட் பண்ண மாரி தான் இருக்கும். அவங்களுக்கு அது சரின்னு பட்டுருக்கும். ஆனா, அவங்க உங்கள ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்னடா இவ இவ்ளோ நம்மள ஹர்ட் பண்றாங்க. அப்போ சில உறவுகள் நம்மள ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஐடியாக்கு மேனேஜ் பண்ணிக்கோங்க. எல்லா உறவையும் ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்காதீங்க. உங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அப்பா, அம்மாவா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எல்லாம் நம்ம உறவுகள் தான். அன்பு காமிங்க. ஆனா, கொஞ்சம் தூரத்தில இப்படி நகர்த்தி வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா, எல்லா உறவுகளும் நம்மள ஹர்ட் பண்ணும். யாரா இருந்தாலும் ஹர்ட் பண்ணும். நீங்களும் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ரைட்டுங்களா? ஆனா, அத கொஞ்சம் தூரத்தில விலகி வச்சு பார்க்கறதுக்கு கத்துக்கோங்க. அன்பு குடுங்க, அன்பு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா, அந்த உறவ கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கறதுக்கு பழகிக்கோங்க. இல்லன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஹர்ட் ஆயிட்டு தான் இருப்பீங்க. அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. புரியுதா?